ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூனிட்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஏசி வோல்டேஜ் அப்ளை டு அ சீரீஸ் எல்சிஆர் சர்க்யூட். பேர் பார்த்து பயந்துராதீங்க, இது ரொம்ப சிம்பிள். இந்த டாபிக்ல உங்க எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் ஈஸியா கிளியரா சொல்லித்தர போறேன். ஓகே? சரி, டாபிக்குள்ள போலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ரேடியோல கரெக்டா ஒரு ஸ்டேஷனா உங்க ஃபேவரட் ஸ்டேஷனை டியூன் பண்ணா மத்த எல்லா ஸ்டேஷன்ஸும் எப்படி பிளாக் ஆகுதுன்னு? அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம இன்னைக்கு படிக்க போற இந்த எல்சிஆர் சர்க்யூட் கான்செப்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த எல்சிஆர் சர்க்யூட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி, அதாவது கயிறு இழுக்கும் போட்டி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட்ல இருக்கிற 3 கம்போனன்ட்ஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் தான் அந்த போட்டியில இருக்கிற 3 பிளேயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரு? நம்ம ரெசிஸ்டர். இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மோஷனை அப்போஸ் பண்றது மட்டும்தான் இவனோட வேலை. ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி. அதனால ரெசிஸ்டரோட வோல்டேஜும் கரண்ட்டும் எப்பவுமே ஒன்னாதான் போகும், யாரும் முன்ன பின்னாடி போக மாட்டாங்க. நம்ம பிசிக்ஸ்ல சொல்லணும்னா தே ஆர் இன் ஃபேஸ். அடுத்தது பிளேயர் நம்பர் 2, இண்டக்டர். இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவன் எப்பவுமே ஒரு சர்க்யூட்ல வர்ற மாற்றத்தை எதிர்ப்பான். அதனால அவன் லீட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ இண்டக்டரோட வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரிஸ் முன்னாடி, அதாவது எஹெட் போகும். அண்ட் ஃபைனலி பிளேயர் நம்பர் 3, கெப்பாசிட்டர். இவனும் மாத்தத்தை எதிர்ப்பான், ஆனா இண்டக்டருக்கு நேர் எதிரா ஆப்போசிட்டா. அதனால கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரிஸ் பின்னாடி, அதாவது பிஹைண்ட் போகும், லேக் ஆகும். இப்ப பாருங்க, எல்சிஆர் சர்க்யூட்ல இந்த 3 பேரும் ஒன்னா சேரும்போது ஒரு 3-வே பேட்டில் நடக்குது. கவனிச்சிங்களா? இண்டக்டர் மேல இழுக்கிறான், கெப்பாசிட்டர் கீழே இழுக்கிறான். அவங்க 2 பேரும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இழுக்கிறாங்க. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த டக் ஆஃப் வார்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அது கண்டுபிடிக்க சர்க்யூட்டோட டோட்டல் ஆப்போசிஷனை கால்குலேட் பண்ணணும். இந்த டோட்டல் ஆப்போசிஷனுக்கு பேர் தான் இம்பிடன்ஸ். வாங்க அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாப்போம். இங்க இருக்கிறது தான் ஃபேஸர் டயக்ராம். இத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ஃபர்ஸ்ட், கரண்ட் ஐ தான் நம்ம ரெஃபரன்ஸ். அதை ஹாரிசான்டலா வரைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் வோல்டேஜ் விஆர் அதே டைரக்ஷன்ல இருக்கும். அப்புறம் இண்டக்டர் வோல்டேஜ் விஎல் 90 டிகிரிஸ் மேல ஸ்ட்ரெயிட்டா, அண்ட் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் விசி 90 டிகிரிஸ் கீழே. இப்போ டோட்டல் வோல்டேஜ் வி கண்டுபிடிக்க விஆர் கூட அந்த விஎல்விசி பேட்டில்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வெக்டர் சம் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். பாத்தீங்களா? இந்த டயக்ராம்ல இருந்து தான் நம்ம இம்பீடன்ஸ் ஃபார்முலாவே வருது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? அதுல பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா Z ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். இது வேற ஒன்னும் இல்ல, நம்ம ஃபேஸர் டயக்ராமோட ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம். அவ்வளோ. இப்போ இந்த டாபிக்கோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வரும், ரெசனன்ஸ். இந்த டக் ஆஃப் வார்ல 2 பேரும், அதாவது இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் சேம் ஸ்ட்ரென்த்ல இழுத்து மேட்ச் டை ஆகுற ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் இருக்கு. ஒரு மேஜிக்கான மோமெண்ட். அதுதான் ரெசனன்ஸ். ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, ரெசனன்ஸ் எப்போ நடக்கும்னா, இண்டக்டரோட ஆப்போசிஷன், அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XLம் கெப்பாசிட்டரோட ஆப்போசிஷன், அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XCயும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் ஆகும் போது XL ஈக்குவல்ஸ் XC. இப்போ நம்ம இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கரெக்ட். XLம் XCயும் ஈக்குவலா இருக்கிறதால ஒண்ணு கேன்சல் பண்ணிடும். அப்போ இம்பீடன்ஸ் Z சிம்பிளா Rக்கு ஈக்குவல் ஆகிடும். இதுதான் ஒரு எல்சிஆர் சர்க்யூட்ல இருக்க முடியாத மினிமம் ஆப்போசிஷன். தெரியும்ல? ஆப்போசிஷன் கம்மினா கரண்ட் என்னாகும்? அதிகமாகும். மேக்ஸிமம் கரண்ட். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். R, L, CB வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? 1/√LC. வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப், ரெசனன்ஸ்ல இருக்கிறதால Z ஈக்குவல்ஸ் R. So, Z is 10 ohms. ரொம்ப ஈஸி. இப்போ மேக்ஸிமம் கரண்ட் Imax கண்டுபிடிக்க V/Z யூஸ் பண்ணணும். So, 200 volts divided by 10 ohms, 20 amperes. அவ்வளோதான். வெயிட், இங்க ஒரு சூப்பரான, கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்கு. ரெசனன்ஸ்ல இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜோ நம்ம கொடுத்த சோர்ஸ் வோல்டேஜை விட ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் பிசிக்ஸோட மேஜிக். ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற 2 காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். ரொம்ப கவனமா கேளுங்க, இந்த தப்பை நீங்க பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் தப்பு, நிறைய பேர் நினைக்கிறது ரெசனன்ஸ்ல L and C மேல இருக்கிற வோல்டேஜ் 0 ஆயிடும்னு.
அது தப்பு. உண்மையில VLம் VCயும் ரொம்ப பெரிய வேல்யூஸ், ஆனா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கறதால டோட்டல் சம்ல கேன்சல் ஆகுது, அவ்வளோதான். அவங்க இண்டிவிஜுவலா 0 கிடையாது. ரிமெம்பர் த டக் ஆஃப் வார் ஸ்டேல்மேட்? 2 டீமும் புல் பண்றாங்க, ஆனா ரோப்பு நகரா. செகண்ட் காமன் மிஸ்டேக், ரெசனன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடும்னு சொல்றது. நோ வே. த நெட் ரியாக்டன்ஸ், அந்த XL - XC பார்ட் தான் 0 ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் R அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. அதனால இம்பிடன்ஸ் Z அதோட மினிமம் வேல்யூவான R அடையுது. புரிஞ்சுதா? ஓகே பசங்களா, ஒரு குவிக் சம்மரி பாத்திரலாம். இங்க சொல்ற பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கோங்க. இந்த டாபிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக்கான பவர் ஃபேக்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்க்கு தேவையான கீ பாயிண்ட்ஸ் இவைதான். ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட், இம்பிடன்ஸ் Z ஓட ஃபார்முலா மனப்படம் பண்ணிக்கோங்க. செகண்ட், இண்டக்டர் வோல்டேஜ் VL கரண்ட்டை 90 டிகிரிஸ் லீட் பண்ணும். தேர்ட், கெப்பாசிட்டர் வோல்டேஜ் VC கரண்ட்டை 90 டிகிரிஸ் லேக் பண்ணும். ஃபோர்த், ரெசனன்ஸ்னா என்ன? அது XL ஈக்குவல்ஸ் XC ஆகிற அந்த ஸ்பெஷல் ஃப்ரீக்வன்சி. ஃபைனலி, ரெசனன்ஸ்ல இம்பிடன்ஸ் மினிமம் ஆகும், Z ஈக்குவல்ஸ் R. அதே நேரத்துல கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். இந்த 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் பெரிய வோல்டேஜை ஹேண்டில் பண்ணாலும் அவங்க பவர் கன்சியூம் பண்றதில்ல. அப்போ எதுக்கு பவர் கம்பெனிஸ் அவங்கள பத்தி இவ்ளோ கவலைப்படுறாங்க? ஒரு வேலிட் கொஸ்டின் இல்லையா? இந்த கேள்வியோட உங்களை விட போறேன். இதுக்கான பதில் நம்ம அடுத்த டாபிக்கான பவர் ஃபேக்டர்ல கண்டிப்பா பார்ப்போம். நல்ல படிங்க. ஆல் தி பெஸ்ட்.